சமயபுரம் அருகே தனியார் உணவகத்தில் உணவு அருந்திய வெளிநாட்டவரின் கைப்பையை எடுத்துச் சென்ற கணவன் மனைவியை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மலேசியா நாட்டில் வசிக்கும் பிரதிகா என்பவர் புதுச்சேரியில் சிகிச்சை பெற தனது தந்தை சந்திரன், தாய் வனிதா மற்றும் உறவினர்களுடன் விமானம் மூலம் திருச்சி வந்தார். அவர்கள் கார் மூலம் புதுச்சேரிக்கு செல்வதற்காக முன்பு சுங்கச்சாவடி அருகே உள்ள ஹோட்டலில் உணவு அருந்தினர். பின்னர் கார் மூலம் காரைக்குடியில் உள்ள உறவினர் வீட்டுக்கு சென்றனர். அப்போது சந்திரன் தனது கைப்பையை ஹோட்டலில் தவறவிட்டதை அறிந்து ஹோட்டலுக்கு சென்று திரும்பி போலீஸ் சென்று மேலாளரிடம் கேட்டுள்ளார். மேலாளர் கையை விரித்ததால் சந்திரன் சமயபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். சமயபுரம் போலீசார் ஹோட்டலுக்கு சென்று சிசிடிவியை ஆய்வு செய்தபோது அந்த உணவகத்தில் துப்புரவு பணியாளராக பணியாற்றிய அலமேலு, அவரது கணவர் அலெக்ஸ் இருவரும் பையை எடுத்து சென்றது தெரிய வந்தது. அவர்களை பிடித்து விசாரணை நடத்திய போது கைப்பையில் இருந்த மலேசிய பணம் மற்றும் 4 கிராம் தங்கச் செயினை திருப்பி கொடுத்தனர். பாஸ்போர்ட்டை எரித்து விட்டதாக தெரிவித்தனர். இதையடுத்து அலெக்ஸ் மற்றும் அவரது மனைவி அலமேலுவை கைது செய்த போலீசார் அவர்களை நீதிபதி முன் ஆஜர்படுத்தி மத்திய சிறையில் அடைத்தனர்.